வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிகாஸ் 11th ஸ்டடீஸ்க்கான அப்டேட் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ 10th எந்த ஸ்கூலில் படிச்சனோ அதே சேம் ஸ்கூலில் தான் 11th and 12th படிக்க போகிறேன். அண்ட் நான் சூஸ் பண்ண குரூப் பார்த்தீங்கன்னா பயோமேக்ஸ் குரூப். சிபிஎஸ்சி பொறுத்தவரை 11th போர்டு எக்ஸாம்ஸ் கிடையாது, 12th மட்டும் தான் நம்ம போர்டு எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். 11th சிபிஎஸ்சி பயோமேக்ஸ் குரூப் எடுக்கிறவங்க மொத்தம் 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. 11th and 12th மொத்தம் 5 சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிப்போம். ஸோ ஈச் சப்ஜெக்ட் வந்து 100 மார்க்ஸ். ஸோ 500 மார்க்ஸ் தான் நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதுவோம். ஃபீஸ் பே பண்ணி புக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து என்னென்ன புக்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு மொத்தம் 2 புக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து சப்ளிமெண்ட்ரி அண்ட் இன்னொன்று வந்து டெக்ஸ்ட் புக். மேக்ஸ் ஒரே ஒரு புக் தான், பட் அதில் மொத்தம் 16 லெசன்ஸ்ட்ட கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு கெமிஸ்ட்ரியில் மொத்தம் 2 புக்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ன்னு சொல்லிட்டு. பார்ட் 2 வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஸ்மால் சைஸில் இருக்குது. ஃபிசிக்ஸில் 2 புக்குமே சேம் சைஸில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.